செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையிலும் கிடந்தியெங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சர்வம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகாலயபட்சத்தின் பெருமைகளை பற்றியும் அதனால் ஏற்படுத்தக்கூடிய நன்மைகளை பற்றியும் தில ஹோமம் தில தர்ப்பணங்கள் செய்வதால் ஏற்படுத்தக்கூடிய நன்மைகளை பற்றியும் பார்ப்போம். மகாலயபட்சம், மகாலயம் என்றால் பெரிய கூட்டம் என்று பொருள். நம்முடைய இறந்த முன்னோர்கள் பெரிய கூட்டமாக ஒரு 15 நாள் பூமிக்கு வந்து தங்குகின்ற காலம்தான் மகாலயபட்சம் என்று கூறுகிறோம். அப்படிப்பட்ட மகாலயபட்சம் வருகின்ற புரட்டாசி 2ஆம் தேதி செப்டம்பர் 18/9/2024 புதன்கிழமை என்று ஆரம்பிக்கிறது. மகாலயபட்சம் என்பது ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் அமாவாசை முடிந்து பௌர்ணமிக்கு அடுத்த நாளான பாத்ரபத பகுளத்தில் ஆரம்பித்து அமாவாசை முடிய 15 நாட்கள் பித்ரு தர்ப்பணம் செய்ய வேண்டிய காலங்களாகும். மகாலயபட்சமான பிரதமை தொடங்கி 15 நாட்களில் ஒரு முறையாவது, அதாவது தினசரி நீங்கள் பித்ரு தர்ப்பணம் செய்ய, இந்த 15 நாட்களும் தினசரி பித்ரு தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்பானது. குறைந்தபட்சம் இந்த 15 நாளில் ஒரு முறையாவது, மேலும் வழக்கப்படி மகாலயபட்சம் என்றும் மகாலய அமாவாசை என்றும், அதாவது அந்த ஒரு நாள் செய்தால் மகாலய அமாவாசை என்று செய்யக்கூடாது என்று அர்த்தமல்ல. இந்த 15 நாட்கள் ஒரு முறையும் அதன் பிறகு மகாலய அமாவாசை என்றும் இருமுறை குறைந்தபட்சம் தர்ப்பணம், அதாவது இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் செய்வது, மேலும் படையல் வைப்பது ஆகிய காரியங்கள் அவசியம் செய்ய வேண்டும். மகாலயபட்சத்தில் மிக மிக உத்தமமான தினக்கால் மகாபரணி. மகாபரணி என்பது பொதுவாக மகாலயபட்சத்திலே பரணி நட்சத்திரம் என்பது யம தர்மராஜனுடைய நட்சத்திரம். அந்த யம தர்மராஜனுடைய நட்சத்திரம் இந்த மகாலயபட்சத்தில் வருவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் மகாபரணி. அன்றைய தினம் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்தால் யம தர்மராஜன் மங்கள ஆசீர்வாதம் பித்ருக்களுக்கும் செய்வார், நமக்கும் செய்வார். அதன் மூலமாக ஒருவேளை அவர்கள் யமனுடைய பட்டணத்திலே நரகத்திலே வேதனை அடைந்து கொண்டிருந்தாலும் அந்த வேதனையிலிருந்து அவர்கள் விலகி அதுக்கப்புறம் அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள். அவர்கள் சொர்க்கம் செல்வதனால் ஏற்படக்கூடிய நல்ல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அவர்களுடைய பரிபூர்ண ஆசை நமக்கு கிடைக்கும். அடுத்தது மத்தியாஷ்டமி. மத்தியிலே வருகின்ற அஷ்டமி, அதாவது இந்த 15 நாட்களிலே மத்தியில் இருக்கின்ற நாள் அஷ்டமி திதி. அன்றைய தினம் நீங்கள் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்தாலும் மிக மிக உத்தமமான தினம். அடுத்து வெதிபாதம், அதாவது சிராத்தங்கள் செய்வதற்கு மிக மிக உத்தமான யோகம் என்பது வெதிபாதம். அந்த வெதிபாத நாம யோகம், வைத்திருத்தி நாம யோகம், அடுத்து சடசீது புண்ணிய காலம். இந்த நாட்களில் நீங்கள் விசேஷமாக தர்ப்பணம் செய்யலாம். இந்த நாட்களில் விட முடியாதவர்கள் மற்ற ஏதாவது ஒரு நாட்களில் கூட மகாலயபட்சத்திற்குள் ஒரு முறை அவசியம் தர்ப்பணம் செய்ய வேண்டும். அச்சமயங்களில் நமது முன்னோர்கள் நாம் செலுத்தும் தர்ப்பணத்திற்காக காத்திருப்பார்கள் என்பது ஐதீகம். மகாலயபட்ச தர்ப்பணம் செய்வதால் நமது முன்னோர்கள் ஆசியுடன் நமது வாழ்க்கையும் நமது குழந்தைகளின் வாழ்க்கையும் உயர்வு பெறும் என்பது நிச்சயம். இந்த மகாலயபட்ச தர்ப்பணம் என்பது உங்கள் வீட்டிலேயே செய்யலாம். எந்த விதமான தோஷம் செய்யாது, வீட்டிலேயே செய்யலாம். வீட்டிலே செய்ய முடியாதவர்கள், சிலர் வீடு சுத்தமாக இல்லையே என்று நிற்பார்கள். ஆக வீட்டில் செய்ய முடியாதவர்கள் பொது இடங்களுக்கு சென்று, அதாவது காவிரி கரையோ இல்லது எந்த ஆற்றங்கரையோ அல்லது குளக்கரையோ அங்கே சென்று திவ்ய தேசத்திற்கு கூட சென்று நீங்கள் தர்ப்பணம் விடலாம். அப்படி தர்ப்பணம் விடுவதற்கு மிகவும் முக்கியமான நாட்கள் என்று பார்த்தால் புரட்டாசி 5 21/9/2024 சனிக்கிழமை மகாபரணி. அன்றைய தினம் தர்ப்பணம் விடுவது மிகவும் சிறப்பானது. யம தர்மராஜன் பிரீத்தி அடைந்து நமக்கு நன்மைகளை செய்வார், அதாவது இறந்த முன்னோர்களுக்கும் நன்மைகளை செய்வார். அடுத்து புரட்டாசி 8 24/9/2024 செவ்வாய்க்கிழமை மகாவிதி பாதம். அதாவது சில வருடங்கள் நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் விடாவிட்டாலும் அவர்களுக்காக படையல் வைக்காமல் இருந்தாலும் அந்த தோஷங்கள் எல்லாம் அன்றைய தினம் மகாவேதி பாதம் அன்று நீங்கள் தர்ப்பணம் செய்தால் அந்த தோஷங்கள் விலகி முன்னோர்கள் திருப்தி அடைவார்கள் என்று இருக்கிறது. ஆகவே புரட்டாசி 8 24/9/2024 செவ்வாய்க்கிழமை மகாவிதி பாதம். அதே போலவே புரட்டாசி 8 அன்றைய தினமே மத்தியாஷ்டமி என்றும் கூறுவார்கள். ஆக அந்த 24/9/2024 செவ்வாய்க்கிழமை என்று மிக மிக உத்தமமான தினம். அதாவது தர்ப்பணம் நடுவில் விடுவதற்கு மிக மிக உத்தமமான தினம்.
அடுத்து புரட்டாசி 9 25/9/2024 புதன்கிழமை அன்றைய தினம் அவிதவா நவமி என்று நம்முடைய ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அவிதவா நவமி அதாவது சுமங்கலியாக, விதவை ஆகாமல் சுமங்கலியாக இறந்த தாய்க்காக, தந்தை இருந்தாலும் தாய்க்காக நாம் செய்ய வேண்டிய தர்ப்பணம்தான் அவிதவா நவமி. விதவா நவமி என்று பொருள். அதைத்தான் அவிதவா நவமி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அன்றைய தினம் சுமங்கலியாக இறந்த பெண்களுக்கு தர்ப்பணம் செய்தால் அவர்களுடைய பரிபூர்ண ஆசி நமக்கு கிடைத்து வீட்டில் இருக்கிற பெண்கள் அனைவரும் தீர்க்க ஆயுளுடனும் இருப்பார்கள், தீர்க்க சுமங்கலியாகவும் இருப்பார்கள். அதன் மூலமாக அவர்களுடைய பரிபூர்ண ஆசியின் மூலமாக குழந்தைகளுக்கு நல்ல காரியங்கள் விரைவில் நடக்கும். அடுத்து புரட்டாசி 13 அன்றைய தினம் செப்டம்பர் 29/9/2024 ஞாயிற்றுக்கிழமை சந்நியஸ்தமாலயம். சன்னியாசிகளுக்கு உகந்த மகாலயபட்சம் நாள் அன்றைய தினம். பொதுவாக சன்னியாசிகளுக்கு எந்த கடமையும் கிடையாது. அதாவது அவர்கள் தர்ப்பணம் விட வேண்டிய அவசியம் கிடையாது, படையல் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னால் சன்னியாசிகள் என்றால் முற்றும் துறந்தவர்கள். அவர்கள் கூட அன்றைய தினம் தன்னுடைய பெற்ற தாய் தந்தையர்களுக்காக உபவாசம் இருக்க வேண்டும் என்று இருக்கிறது. அவர்கள் உபவாசம் இருந்தாலே தர்ப்பணம் விட்டதாக அர்த்தம். மேலும் சில இடங்களில் சன்னியாசிகளாக நம்முடைய முன்னோர்கள் இருந்திருப்பார்கள், அவர் இறந்திருப்பார்கள். அவர்களுக்காக, சன்னியாசிகளுக்காக கூட தர்ப்பணம் விடுவதற்கு, அவர்களை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம் புரட்டாசி 13 செப்டம்பர் 29 ஞாயிற்றுக்கிழமை. அதுதான் பஞ்சாங்கத்தில் சந்நியஸ்தமாலயம் என்று போடப்பட்டிருக்கும். அடுத்து கஜச்சமயமாலயம். புரட்டாசி 14 செப்டம்பர் 30 திங்கட்கிழமை கஜச்சமயமாலயம் என்று பஞ்சாங்கத்தில் போடும். கஜச்சமயமாலயம் என்றால் விதவைகள் அனுஷ்டிப்பதற்காக. சில இடங்களில், சில குடும்பங்களில் ஆண் வாரிசுகள் இருக்காது, தர்ப்பணம் விடுவதற்கு ஆட்கள் இருக்க மாட்டார்கள். அல்லது சில இடங்களில் விதவையான பெண்கள் வீட்டில் இருப்பார்கள், அவருடைய மகன்கள் வெளிநாட்டில் எங்கேயோ இருப்பார்கள், அவர்கள் தர்ப்பணம் செய்வதற்கான வசதி வாய்ப்புகள் அங்கு இல்லாமல் இருந்திருக்கும். அவ்வாறு இருப்பவர்களுக்காக, அந்த விதவைகள் அனுஷ்டிப்பதற்காக உபவாசம் இருந்து முன்னோர்களை வழிபாடு செய்வதற்காக ஏற்பட்ட தினம்தான் கஜச்சாயை என்று சொல்லக்கூடிய கஜச்சமயமாலயம். அது விதவைகள் அனுஷ்டிப்பதற்காக, அதாவது இறந்த நம்முடைய கணவன்மார்கள், அந்த கணவன்மார்கள் நல்ல கதியை அடைய வேண்டும் என்பதற்காகவும், நம்முடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும், கணவனுடைய ஆசீர்வாதம் குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் விதவைகள் அனுஷ்டிப்பதற்கு ஏற்ற தினம் புரட்டாசி 14/30/2024 திங்கட்கிழமை வருகின்ற கஜச்சமயமாலயம். அடுத்து சில இடங்களில், சில குடும்பங்களில் துர்மரணம் நடந்திருக்கும். சிலர் தூக்கு போட்டு இறந்திருப்பார்கள், அல்லது சிலர் விபத்தில் இறந்திருப்பார்கள். சிலர் இராணுவத்திலிருந்து அந்த இராணுவத்திலே அவர்கள் வீரமரணம் அடைந்திருப்பார்கள். அவ்வாறு துர்மரணம் நேரிட்டவர்களுக்காக சஸ்திரஹதமாலயம், அதாவது சஸ்திரஹதமாலயம் என்றால் அம்புகளால் அடிபட்டோ அல்லது விபத்திலே இருந்தோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்தினால இறந்திருந்தால் அவர்களுக்காக ஏற்பட்ட நாள்தான் புரட்டாசி 15/1/10/2024 செவ்வாய்க்கிழமை துர்மரணம் நேரிட்டவர்களுக்கான சஸ்திரஹதமாலயம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அடுத்து மகாலய அமாவாசை புரட்டாசி 16/2/10/2024, அதாவது அக்டோபர் 2 புதன்கிழமை மகாலய அமாவாசை. அந்த 15 நாட்களில் மிக மிக முக்கியமான அமாவாசை மகாலய அமாவாசை. அந்த அமாவாசை என்று அனைவருமே முன்னோர்களை வழிபாடு செய்ய வேண்டும். அன்றைய தினத்திலே தர்ப்பணம் விடாதவர்கள் அத்தனை பேரும் தர்ப்பணங்கள் விட்டு, அதாவது உங்களுக்கு தெரிந்த புரோகிதரை வீட்டிற்கு வரவழைத்து தர்ப்பணம் விட்டு மதிய நேரத்தில் படையல் வைக்க வேண்டும். தர்ப்பணம் விடுவதற்கு நீங்கள் பகல் நேரம்தான் மிக முக்கியமானது. அதிகாலையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது. 10 மணிக்கு பிறகுதான் தர்ப்பணம் செய்ய வேண்டும். 1 மணிக்கு பிறகுதான் படையல் வைக்க வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் முன்னோர்கள் திருப்தி அடைவார்கள். என்றால் 1 மணி 12 நிமிடத்திலிருந்து 3 மணி 36 நிமிடம் வரை தான் பித்ருக்கள் உணவு உண்ணக்கூடிய காலம் என்று புராணங்கள் கூறுகிறது. ஆகவே 1 மணி 12 நிமிடத்திற்கு பிறகு 3 மணி 36 நிமிடத்திற்குள் நீங்கள் படையல் வைப்பது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு படையல் வைத்து முன்னோர்களை வழிபடுவோம். அன்றைய தினம் மகாலயபட்சம் என்று படையல் வைக்கும்போது 3 இலைகளிலே படையல் வைக்க வேண்டும். நடுவில் இலை என்பது உங்கள் வீட்டிற்கு பெரியவர்களுடைய படம் வைத்து அதிலே சாதம் பரிமாற வேண்டும். அதன் பிறகு அதற்கு வடக்கு பக்கம் அல்லது வலது பக்கம், அந்த வலது பக்கத்திலே நீங்கள் பெருமாளுக்கான படம் வைக்க வேண்டும். என்றால் வடக்கிலே கயை இருக்கிறது. ஆகவே
அன்றைய தினம் பெருமாள் படத்தைக்கு முன்பாக ஒரு படையல் வைத்தால், வடக்கு பக்கத்தில் பெருமாள் படத்திற்கு முன்பாக ஒரு படையல் வைத்தால், அது கயாவிலே இருக்கின்ற பெருமாளுக்காக படையல் வைப்பதாக ஐதீகம். அதன் பிறகு அதற்கு இடது பக்கத்தில், அதாவது முன்னோர்கள் இறந்த படத்துக்கு இடது பக்கத்தில் ஒரு படையல் வைத்து விநாயகர் படமோ அல்லது உங்களுடைய குலதெய்வ படமோ வைத்து அதற்கு பூஜை செய்ய வேண்டும். இவ்வாறு 3 இலைகளை வைத்து படையல் வைத்து பூஜை செய்து உங்களுடைய முன்னோர்கள் இறந்த அந்த படத்திற்கு முன்பாக வைக்கின்ற அந்த இலையில் சிறிது எள் சாதம் கலந்து வைக்க வேண்டும். அந்த எள் சாதத்தில் சிறிதளவு காக்காய்க்கோ அல்லது புறாக்களுக்கோ போட்டுவிட்டு அதன் பிறகு நீங்கள் சாப்பிட வேண்டும். அவ்வாறு செய்தால் பரிபூர்ணமாக முன்னோர்களுடைய ஆசி நமக்கு கிடைத்து எல்லா வகையிலும் நன்மைகள் கிடைக்கும். இவ்வாறாக இந்த மகாலயபட்சத்திலே நான் சொல்லியபடி நீங்கள் தர்ப்பணங்கள் செய்து முன்னோர்கள் படையல் வைத்து நன்மைகள் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் வருவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.